ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம காரையார் டேம் போகிற வழி. இது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் உள்ளே விட மாட்டாங்க. நம்ம லெஃப்ட் எடுத்து சொரிமுத்து ஐயனார் கோயில் போகிறோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் இதுதான். ஆனால் இது கோயிலுக்கு போகிறதுக்காக இந்த கீழேருந்தே நம்ம செக் பாயிண்ட் போட்டு அலோட் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடிங்கெல்லாம் கடைங்க கிடையாது, இப்போ கொஞ்சம் கடைங்க இருக்குது. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் அந்த கோயிலோட லாஸ்ட்டில் இது பாருங்கள். இப்போ போகிற வழி இது. ஸோ இது போகும்போது டேம்லேருந்து தண்ணி வர ஆறு, அதுக்கு ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க, சின்ன பிரிட்ஜு. ஸோ இந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வரவங்க எல்லாம் இங்கே நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. வேனில் வருவாங்க, வந்துட்டு சாப்பாடெல்லாம் கட்டின்னு வருவாங்க, இல்லை செஞ்சு சாப்பிடுவாங்க. குரூப்பாக ஊருக்காரங்கெல்லாம் இந்த ஆற்றுல குளிப்பாங்க, கோயிலில் சாமி தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு கோயில்கிட்ட போய் பார்க்கிங் பண்ணிட்டு, கோயிலோட என்ட்ரன்ஸ் இது, கோயில் உள்ளே போய்ட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர வழியில் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா மணியெல்லாம் கட்டியிருப்பாங்க வேண்டுதலுக்காக. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலை சுற்றிட்டு, கோயிலில் கொஞ்சம் வேலைலாம் நடக்குது. ஷெட்டெல்லாம் போட்டுருக்காங்க. முன்னாடி ஷெட்டெல்லாம் இருக்காது, வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ கொஞ்சம் ஷெட்டெல்லாம் போட்டுட்டு வேலைலாம் நடக்குது. ஸோ கோயிலை ஒட்டி உள்ள இந்த ஆற்றுல எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ எங்கள் ஆளுங்க குளிக்க போகிறாங்க. பசங்களை தனியாக அனுப்பக்கூடாது, கையில் பிடிச்சிட்டு போகிறோம். ஏன்னா அங்கே பாறையில் வந்து வழுக்குது. பாறையும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக இருக்காது, மேலே பள்ளமாக இருக்கும். வழுக்கி விழுந்தோம்னா அடிபட்டுரும். அதனால் அவங்க ஒரே ஆட்டம் தான், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய வழுக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பசங்களெலாம் கூப்பிட்டு போங்க. இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு கோயிலெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல மனசுக்கு திருப்தி, நிம்மதியாக இருக்குது. குற்றாலம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணாதீங்க. குற்றாலத்துலேருந்து அம்பாசமுத்திரம் வழியாக போயிட்டு போகணும் பாபநாசம். ஸோ நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.